हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, खत्मुल मुरसलीन। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்று ஜூலை 19, 2025 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்பொழுது இரவு 10 மணியாகிறது. ஜிஎம்டிக்கு ஏற்ப இப்பொழுது மாலை 4:30 மணி. நேர்களே, இது ராஹேஹுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேர்களே, காதியான் தாருலமானிலிருந்து லைவ் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ராஹேஹுதாவின் 4 எபிசோடுகளை கொண்ட முழு தொடருடன் உங்கள் முன் வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் 2வது எபிசோடாகும். இந்த முழு தொடரிலும் சையதுனா ஹஜரத் மிர்சா பஷீருத்தீன் மஹ்மூத் அஹ்மத் 2வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ஹஜரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்தாழமிக்க நூல், பிற்காலத்தில் அதாவது ஆரம்பத்தில் சொற்பொழிவாக வந்து பிற்காலத்தில் நூலாக வெளியிடப்பட்ட இர்ஃபானே இலாஹி இறைஞானம் என்ற நூலை பற்றி பார்ப்போம். நேர்களே, நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ராஹேஹுதா நிகழ்ச்சி லைவாக இருப்பதுடன் சேர்த்து இன்ட்ராக்டிவ் நிகழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அதாவது நேர்கள் தம்முடைய கேள்விகள் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள முடியும். நாங்கள் இங்கே ஸ்டுடியோவின் கலந்துரையாடலுடன் சேர்த்து நேர்களுடைய கேள்விகளை ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு முன் எடுத்து வைப்போம். நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே நம்முடைய நேர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள். நேர்களை எம்மோடு இணைந்து கொள்வதற்கு நீங்கள் டெலிவிஷன் ஸ்க்ரீனில் எம்முடன் தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். டெலிஃபோன் லைன்கள் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். டெக்ஸ்ட் மெசேஜ்கள், ஃபேக்ஸ் மெசேஜ்கள் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். இமெயில் போன்ற வசதியும் இருக்கின்றது. நேர்களை, இன்றைய எபிசோடில் இந்த தலைப்பிற்கு பொருத்தமாக உரையாடுவதற்காக வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை அறிமுகம் செய்து வைக்கின்றேன். மதிப்புக்குரிய மௌலானா ஜைனுத்தீன் ஹாமித் சாஹிப் மற்றும் மௌலானா மன்சூர் அஹமத் மஸ்ரூர் சாஹிப் ஆகிய இருவரும் இன்றைய எபிசோடில் என்னுடன் உரையாடுவதற்காக கலந்து கொள்வார். இருவரையும் நான் வரவேற்கின்றேன். நேர்களே, இபாதத், இறைஞானத்தை பெறுதல் ஆகியவற்றை அல்லாஹ் மனிதர் பிறப்பின் நோக்கமாக ஆக்கியுள்ளான். இதுதான் அந்த உயர்ந்த நோக்கமாகும். இதை பெறாமல் மனிதனின் வாழ்வு முழுமையற்றதும் பொருளற்றதுமாக இருக்கிறது. ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் தமது நூல் இர்ஃபானே இலாஹி இறை ஞானம் என்பதில் இந்த வாழ்வின் நோக்கத்தை மிகவும் எளிமையாகவும் தாக்கம் ஏற்படுத்தும் வகையிலும் அமல் ரீதியாகவும் எடுத்துரைத்துள்ளார்கள். இந்த நூல் உண்மையில் ஓர் ஆன்மீக பயணத்தின் வரைபடமாகும். அதில் மனிதனின் இதயத்தின் நரம்புகளை இறைவன் மீதான நேசத்துடன் இணைப்பதற்கான வழிமுறைகள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இதில் ஹஜரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைவன் எவ்வாறு அடையாளம் காணப்படுகிறான், எந்த வழிகளில் நடந்து மனிதன் தன் இறைவனிடம் நெருக்கத்தை பெற முடியும் என்ற விஷயங்களை கூறியிருக்கின்றார்கள். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாம் இறை ஞானத்தின் இதே அம்சங்களை ஆழ்ந்து சிந்திப்போம். மேலும் நாமும் இந்த இறை ஞானத்தின் பயணத்தின் பயணிகளாக ஆவதற்கு முயற்சி செய்வோம். நேர்களே, இந்த சுருக்கமான முன்னுரைக்கு பிறகு நான் இன்றைய எபிசோடின் முதல் கேள்வியை மதிப்பிற்குரிய மௌலானா ஜைனுத்தீன் சாப் ஹாமித் அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன். பெரும்பாலான மக்கள் கூறுகிறார்கள், அவர்கள் தொழுகைகளையும் தொழுகின்றார்கள், நோன்புகளையும் வைக்கின்றார்கள், ஜக்காத்தும் கொடுக்கின்றார்கள், ஹஜ்ஜும் செய்கிறார்கள். ஆனால் அப்படி இருந்தும் இறைஞானம் கிடைக்கப்பெறும் அந்த தரத்தை அவர்களால் அடைய முடிவதில்லை. ஆக கேள்வி என்னவென்றால், உண்மையான இறைஞானம் எப்படி கிடைக்க முடியும்? ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனுல் ஜஸா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் கேள்வியில் கூறியிருந்தீர்கள், பெரும்பாலான மார்க்க வட்டத்தில் இருப்பவர்களும் மார்க்க வட்டத்திற்கு வெளியில் இருப்பவர்களும் பெரும்பாலான மக்கள் இந்த கேள்வி கேட்பார்கள். நாம் இபாதத் செய்கின்றோம், இஸ்லாமிய போதனை எப்படி அமல் செய்கின்றோம், என்னென்ன போதனைகள் இருக்குன்னு அவற்றின்படி செயல்படுகிறோம். ஆனால் அந்த நோக்கங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுவதில்லை. நம்முடைய முன்னோர்கள் கிடைக்கப்பெற்ற அந்த நோக்கங்கள் கிடைக்கப்படுவதில்லை.
இது பல மக்கள் பயன்படுத்திய உத்தியாகும். இதே தொழுகை, இதே ஜகாத், இதே ஹஜ்ஜு, இவற்றின் மூலமாகவே ஆன்மீகத்தின் மிகவும் உயர்ந்த தரங்களை முன்னிருந்த மக்கள் பெற்றிருக்கின்றார்கள். வரலாறு அதற்கு சான்று பகிர்கின்றது. இது போன்ற பல உதாரணங்கள் நமக்கு முன்னால் இருக்கின்றன. என்ன காரணம்? அந்த நோக்கங்கள் அவர்களுக்கு கிடைத்தன, நமக்கு கிடைப்பதில்லை. இரண்டு வகையான மக்கள் இருக்கின்றார்கள். சிலர் நம்பிக்கை இழந்து இறைவன் இல்லை என்று கூறுகின்றார்கள். ஆக இறைவனின் இருப்பையை அவர்கள் நிராகரிக்கின்றார்கள். சில மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் இறைவன் இருக்கிறான் தான், ஆனால் அவனை புரிவதற்கு வழி கிடைப்பதில்லை என்று கூறுகின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய போதனைப்படி திருக்குர்ஆன் எண்ணற்ற இடத்தில் இந்த போதனையை கூறுகின்றது. திருக்குர்ஆனில் காணப்படுகிறது, மனிதன் மனிதனாக இருந்தும் இறைவனுடன் உரையாட முடியும், இறைவனை அடைய முடியும், அவனுடன் உரையாடலை பெற முடியும். இது ஒரு உண்மைத்துவமாகும். உண்மையில் இர்ஃபானே இலாஹி, இறைவனை அடையாளம் காணுதல் என்ற இது மனிதனுடைய அடிப்படையான விஷயமாகும். இது இல்லாமல் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசமே இருக்காது. மனிதனுக்கு ஒரு புரிதல் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாவான். அவனுக்கு அல்லாஹ் சில திறமைகளை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தரப்பிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய அந்த திறன்கள் காரணமாக தன்னை படைத்தவனை, தன்னுடைய எஜமானனை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை இருக்கின்றது. வேறு எந்த படைப்பினங்களிடமும் இந்த ஒரு புரிதல் இல்லை. இதுதான் ஒரு வித்தியாசம் இருக்கிறது மனிதனுக்கும் விலங்குகளுக்கும். மற்ற படைப்பினங்களால் இது செய்ய முடியாது. திருக்குர்ஆன் இந்த விஷயத்தை தெளிவாக கூறுகிறது. சில மக்கள் இந்த புரிதலை கொள்ளாமலும் இருக்கின்றார்கள், அல்லது அவர்கள் இதற்காக முயற்சி செய்வதில்லை. அவர்களை பற்றி திருக்குர்ஆன் கூறுகின்றது, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா லஹும் அயூனுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆஸானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆமி பல்ஹும் அஸல். அதாவது எப்படிப்பட்ட மக்களும் இருக்கின்றார்களா? உள்ளம் இதயங்கள் கொண்டும் புரிய முடியாதவர்களாக இருக்கிறார்கள், கண்கள் கொண்டும் பார்க்காதவர்களாக இருக்கின்றார்கள், காதுகள் கொண்டும் கேட்காதவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் கால்நடைகளை விட மிகவும் தாழ்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆக இறைஞானம், உண்மையான இறைஞானம், அல்லாஹை பற்றிய உண்மையான புரிதல் மனிதனுடைய வாழ்வின் அடிப்படையான நோக்கங்களில் ஒன்றாகும். இது இல்லாமல் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசமே இருக்க முடியாது. இந்த கருத்தை தான் சையதுனா ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தின் முக்கியமான கருத்தாக கருதி மிகவும் எளிமையான முறையில் அவர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹுடைய அருள் இந்த காலத்தின் இமாம் அவர்களுடைய ஜமாத்தில் இணைந்ததன் பரக்கத்தின் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஜமாத்தில் இருக்கின்றார்கள். முழு உலகிலும் அவர்களுக்கு அல்லாஹின் தரப்பிலிருந்து அல்லாஹை பற்றிய உண்மையான புரிதல் கிடைக்கப்படுகிறது, இறை ஞானம் கிடைக்கிறது, துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அவர்களுடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, நேரத்தில் தெரிந்து விடுகின்றது. ஆக மனிதனுடைய வாழ்வின் நோக்கத்தை எடுத்துரைத்தவாறு அல்லாஹ் கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அதாவது நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக படைத்துள்ளேன். இல்லா லியஅ்புதூன் என்பதை இந்த ஃபொக்கஹாக்களும் இறைஞானமிக்கவர்களும் இல்லா லியஅரிஃபூன் என்றும் கூறியிருக்கின்றார். இதற்கு பொருள் அல்லாஹை அடையாளம் காண்பதற்காக படைத்துள்ளான் என்ற ஒரு பொருளும் இருக்கின்றது. இந்த வசனத்திற்கு வசீம் அல் இஸ்லாம் அவர்கள் வழங்கிய விளக்கம் என்னவென்றால், அல்லாஹ் மனிதனை படைத்ததற்கான நோக்கம் இறைவனை பற்றிய ஞானத்தை அறிய வேண்டும் என்பதற்காக, இபாதத் செய்வதற்காக. இந்த இரண்டுமே இபாதத்தில் இருக்கின்றது. இவை அடிப்படையான விஷயமாகும். அல்லாஹை பற்றி அடையாளம் காண்பது அவசியமாகும். அது எப்படி கிடைக்க முடியும்? எப்படி அல்லாஹ்வோடு தொடர்பு ஏற்படுத்த முடியும்? எப்படி அவனுடைய இருப்பை பற்றி நாம் ஞானத்தை பெற முடியும்? இது ரொம்ப விசாலமான ஒரு கருத்தாகும். ஆனால் நான் சில சைகைகளாக சில விஷயங்களை கூறுவேன். இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம் புரிந்து கொள்ள முடியும், எப்படி எந்த கோணத்தில் நாம் முன்னால் சென்றவாறு இறைஞானத்தின் இந்த களத்தில் முன்னேறி செல்ல முடியும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், மனதில் கொள்ள வேண்டும். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். இந்த புரிதல், அறிந்து கொள்ளுதல் ஒரு ஹதீஸே குத்சியோடு இதனுடைய கருத்து ஒத்து போகிறது. ஹதீஸே குத்சியில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கின்றான், குன்து கன்சன் மஹ்ஃபியன் ஃப அரத்து அன் நுஅரஃப ஃப ஹலக்து ஆதம. நான் ஒரு மறைந்த கருவூலமாக இருந்தேன், நான் அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன், எனவே இந்த நோக்கத்திற்காகவே நான் ஆதமை படைத்தேன். ஆக முழு உலகமும் அண்ட சராசரமும் வந்ததற்கான நோக்கமே என்னவென்றால் அல்லாஹ் அறியப்பட வேண்டும். அல்லாஹை பற்றிய உண்மையான இர்ஃபான், அதாவது இறை ஞானம், அல்லாஹை அடையாளம் காணுதல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் செய்திருக்கின்றான். இதன் மூலமாகவே மக்களால் வெற்றி பெற முடியும். இங்கே ஒரு கேள்வி வருகின்றது,
அல்லாஹோடு எப்படி தொடர்பு ஏற்படுத்த முடியும்? அல்லாஹுடைய இருப்பு உலகத்தில் எத்தனை மதங்கள் காணப்படுகின்றனவோ அந்த எல்லா மதங்களுடைய அடிப்படை கொள்கை என்னவென்றால் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதாகும். ஆனால் அல்லாஹ் பல திரைகளுக்கு அப்பால் இருக்கின்றான். மனிதன் தன்னுடைய கண்ணால் பார்க்க முடியாது. அப்படி எப்பொழுது அல்லாஹோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்த முடியும்? அவனை பற்றிய உண்மையான ஞானத்தை எப்படி பெரிய முடியும்? அல்லாஹ் கூறுகின்றான், லா துத்ரிகுஹுல் அப்சார், லா துத்ரிகுஹுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார் வஹுவ லத்தீஃபுல் ஹபீர். அதாவது மனித கண்கள், வெளிப்படையான கண்கள் அவனை சென்றடைய முடியாது. ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட வழிகளை ஏற்படுத்துகின்றான் என்றால் அவன் மனிதனுடைய அந்த பார்வை வரை வந்து விடுகின்றான், ஆன்மீக பார்வை வரை. அப்படிப்பட்ட நிலைமைகளை ஏற்படுத்தி விடுகின்றான். மனிதன் தன்னுடைய சொந்த அனுபவங்களின் அடிப்படையில் உணர்கின்றான், உறுதியாக நம்பி விடுகின்றான் இறைவன் இருக்கின்றான் என்று. வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். ஏனென்றால் அல்லாஹ் திரைக்கு அப்பால் இருக்கின்றான். வெளிப்படையான கண்ணால் நம்மால் அவனை பார்க்க முடியாது, ஒரு மனிதனால் பார்க்க முடியாது. அவன் லத்தீஃபாக இருக்கின்றான், ஹபீராக இருக்கின்றான், நுணுக்கமாக இருக்கின்றான், அதிகம் அறிந்தவனாக இருக்கின்றான். உலகத்தில் பல விஷயங்கள் மனிதன் தன்னுடைய கண்ணால் பார்த்து விடுகின்றான். ஆனால் மிகவும் நுணுக்கத்திலும் நுணுக்கமாக இருக்கும் விஷயத்தை மனிதனால் தன்னுடைய கண்ணால் பார்க்க முடியாது, வெளிப்படையான கண்ணால் பார்க்க முடியாது. அவனுடைய பார்வை ஒரு வரையறைக்குட்பட்டது, அதை தாண்டி அவனால் மனிதனால் பார்க்க முடியாது. அல்லாஹ் இந்த முழு வானங்களையும் பூமியையும் படைத்தவனாவான். எல்லா அழகிய பண்புகளும் எல்லா வல்லமைகளும் அவனிடம் இருக்கின்றன. ஆற்றல் பெற்றவன் அவனாவான். பிறகு மனிதன் எப்படி அவனை வெறுங்கினால் பார்க்க முடியும்? வெளிப்படையான கண்ணால் எப்படி பார்க்க முடியும்? ஆக உண்மையான உள்ளத்தோடு அல்லாஹ் தேடுபவர்களே அல்லாஹ் நிராசை அடைய விடுவதில்லை, நம்பிக்கை இழக்க விடுவதில்லை. முழுமையான உறுதியான அந்த முன்னோக்கு பார்வையோடு உறுதியான நம்பிக்கையோடு இறைவன் இருக்கிறான் இந்த விஷயத்தில் மனிதன் நிலைத்து விடுகின்றான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கருத்தை சில நூல்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். நான் நேரத்தை கருத்தில் கொண்டு சில விஷயங்கள் மட்டும் எடுத்து சொல்வேன். ஒன்று, ஈமான் பில்லா, இறைவன் மீது ஈமான் கொள்வதற்கு 3 தரத்தை கூறியிருக்கின்றார்கள். இர்ஃபானுக்கான 3 தரத்தை எடுத்துரைத்தவாறு, இறைஞானத்திற்கான 3 தரத்தை எடுத்துரைத்தவாறு ஈமானுக்கான 3 தரத்தை கூறியிருக்கின்றார்கள். ஒன்று, வெளிப்படையாக ஒரு விஷயத்தில் மனிதன் நம்பிக்கை கொண்டான், இல்முல் யகீன் என்று கூறப்படுகிறது, திருக்குர்ஆனில் இது கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது, அதாவது நம்பிக்கை கொண்டு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் மனிதன் கொண்டிருக்கக்கூடிய அறிவு ஒன்று. இரண்டாவது வகை ஐனுல் ஹக்கீன், கண்ணால் பார்த்து அந்த விஷயத்தை அறிந்து கொள்வது. மூன்றாவது ஹக்குல் யகீன், அதாவது மனிதன் அதை உணர்ந்து அதை அறிந்து கொள்வதல். மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் மிகவும் எளிமையான உதாரணத்தோடு இதை புரிய வைத்திருக்கின்றார்கள். ஒரு இடத்தில் பாருங்கள், புகை பறப்பதை பார்த்தால் மனிதன் நினைப்பான் ஏதோ இடத்தில் கண்டிப்பாக நெருப்பு பிடித்திருக்கின்றது, அதனால் தான் இந்த புகை வருகிறது நினைப்பான். ஆனால் இது இல்முல் யகீன் ஆகும். அந்த இடத்தில் நெருப்பு இருக்க வேண்டும், அதனால் தான் புகை வருகிறது என்ற ஒரு நம்பிக்கை முதல் படித்தரம். அதே போன்று முழு உலகத்தையும் பார்த்தவாறு நாம் நினைக்கின்றோம் இறைவன் என்று ஒருவன் இருக்க வேண்டும், படைத்தவன் இருக்க வேண்டும், வல்லமை மிக்க ஒருவன் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இருக்க வேண்டும் என்ற ஈமானாகும், ஒரு கணிப்பாகும். அதை இல்முல் யகீன் என்று கூறுகின்றோம். ஒரு காற்றறிவிடம் கேட்கப்படும் இறைவன் இருக்கின்றார் என்று கேட்கும்போது ஏற்றுக்கொள்கின்ற சொல்லும்போது அடையாளம் என்று கேட்கும்போது அவர் தனக்கு தெரிந்த விதத்தில் கூறினார். அவர் ஒரு காற்றறிவி ஆவார், கிராமத்தில் வசிக்கக்கூடியவர், தான் பார்த்த விஷயத்தை வைத்து கூறுகின்றார் இறைவன் இருக்கிறார் என்பதற்கு சான்று. ஒரு ஃபிலாசபரை விட தாண்டி சென்று விட்டார் அந்த காற்றறிவி. அவர் என்ன சொன்னார் என்றால், அல் பாரது ததுல்லு அல் பஈத் வாசாருல் கதம் ததுல்லு அல் சஃபீர் வஸ்ஸமாவு ஜாத்துல் புரூஜ் வல்லர்லு ஜாத்துல் ஃபிசாஜ் கமா ததுல்லு அல் கதீர். அதாவது அரபியில் கூறுகின்ற ஒரு இடத்தில் ஆற்று புழுக்கை இருக்கிறது என்றால் மனிதன் ஒட்டக புழுக்கை இருக்கின்றால் அந்த இடத்தில் ஒட்டகம் கடந்து செல்கின்ற புரிந்து கொள்கின்றான். அதே போன்று பாலைவனத்தில் காலடி தடங்கள் இருந்தால் யாரோ மனிதன் நடந்து போயிருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு உயரமான வானம் இருக்கின்றது, இவ்வளவு பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன, இவ்வளவு பெரிய பூமியும் இருக்கின்றது, இதெல்லாம் ஒரு இறைவன் இருக்கிறார் என்பதை கூட நமக்கு காட்டவில்லையா? இதனால் இறைவன் இருக்கின்றது கூட புரிந்து கொள்ள முடியாது என்று அந்த மனிதர் கேட்கின்றார். இது இல்முல் யகீன். எந்த இடத்திலிருந்து புகை வருவதை பார்த்தாலும் மனிதன் முயற்சி செய்து அந்த இல்முல் யகீன், அதாவது அந்த விஷயத்தின் நம்பிக்கை வைத்து அதை அறிந்து கொள்வதன் அடிப்படையில் முதல் கட்டமாக இருக்கின்றது. அதை முன்னால் சென்று பார்க்கும்பொழுது இரண்டாவது படித்தரம் இருக்கின்றது.
ஐனுல் யக்கீன், அதாவது அந்த நெருப்பை பார்த்து விடுகின்றான். அந்த இடத்தில் நெருப்பு இருக்கு என்பதை பார்த்து நம்பிக்கை கொள்வது, அதாவது தன்னுடைய கண்ணால் அந்த நெருப்பை பார்த்ததற்கு நம்பிக்கை கொண்டதன் அடிப்படையில் முழுமையான ஈமானாக அது இருக்க முடியாது, அதனால் இறைஞானம் கிடைக்க முடியாது. ஆனால் மூன்றாவது படித்தரத்தை குறிக்கின்றார்கள் ஹக்குல் யக்கீன். மனிதன் சென்று அந்த நெருப்பை பார்த்து அந்த நெருப்பில் கையை வைத்து அந்த நெருப்பை சுட்ட பிறகு அதனுடைய வெப்பத்தை உணர்ந்த பிறகு அது உண்மையான, அதாவது ஹக்குல் யக்கீன், அந்த விஷயத்தை மிகவும் உறுதியாக நம்புகிறார், அது உண்மையான அறிவாக இருக்கின்றது. மனிதன் இந்த விஷயத்தில் இறைவன் இருக்கின்றான் என்ற இந்த விஷயத்தில் இந்த வகையில் நடைபெற முடியும். இது இல்லாமல் இவர் வழியே கிடையாது. ஹதரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், எப்படி பார்க்காமல் ஒருவனிடம் நாம் நேசம் கொள்ள முடியும், எப்படி நாம் கற்பனை சிலைகளோடு நாம் உள்ளத்தை ஈர்த்து கொள்ள முடியும், அதாவது கற்பனையான மக்களோடு நாம் எப்படி நம்முடைய மனதை இணைத்து கொள்ள முடியும். இந்த காலத்தில் அல்லாஹ் பேசுகிறான் என்ற அந்த ஆற்றல் முடிவடைந்து விட்டதாக பலர் நினைக்கின்றார்கள். ஆனால் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அறிவித்தார்கள், அந்த இறைவன் இப்பொழுதும் யாரை விரும்புகின்றானோ அவருடன் உரையாடுகின்றான், யாரை நேசிக்கின்றான் அவரை அவன் உரையாடச் செய்கின்றான். இது எப்படிப்பட்ட இடம் என்றால், இதிலிருந்து மனிதனுக்கு உண்மையான இர்ஃபான் கிடைக்கின்றது, அல்லாஹோடு ஒரு முடிவுறாத தொடர்பு ஏற்படுகிறது. இருக்க வேண்டும் என்ற அந்த தரத்திலிருந்து, இருப்பான் என்ற அந்த தரத்திலிருந்து இருக்கிறான் என்ற அந்த தரம் வரை உறுதியான ஒரு படுத்தரத்தில் மனிதன் சென்றடைகின்றான். அவன் தன்னுடைய அந்த முன்னோக்கு பார்வையினால் உறுதியான நம்பிக்கையை பெற்றுவிடுகின்றான் அல்லாஹ் இருக்கின்றான் என்று. இந்த தலைப்புக்கு பொருத்தமாக வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவருடைய ஒரு மேற்கோள் எடுத்து வைக்க விரும்புகிறேன். சுருக்கமாக, 1, எத்தனை ஆதாரங்கள் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை சான்றுகள் மூலமாக நாம் வைக்க முடியுமோ இந்த ஆதாரங்களால் உலகம் நிறைந்து கிடக்கின்றது. ஆனால் இன்னொரு சான்று இருக்கின்றது, அது எல்லாவற்றையும் விட மேலானது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், அனல் மௌஜூத் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னனி அனல்லாஹு ஃபஅபுதுனி வகிமிஸ் ஸலாத்த லிஸிக்ரி. இறைவனே தன்னுடைய அடியானுக்கு கூறுகின்றான், நான் இருக்கின்றேன். அல்லாஹ் ஒருவரை மன்னிக்கின்றான், தான் இருக்கின்றான் என்ற தானே செய்தி அளித்தால் இது மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு. பிறகு மனிதனுக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பித்து விடுகின்றது. பிறகு எல்லா விதமான உலக விஷயங்களை விட்டு அவன் விலகி விடுகின்றான், நல்ல வாழ்வை கழிக்க ஆரம்பித்து விடுகின்றான். இர்ஃபானே இலாஹி என்பதற்கான உண்மையான தரத்தை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களும் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். இந்த நூலில் ஹதரத் முஸ்லிம் அவர்களும் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். அதை ஒரு சுருக்கமான விஷயத்தை எடுத்துக் கூறினேன். நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு சுருக்கமான மேற்கோளை மட்டும் எடுத்து வைக்கின்றேன். ஹுசூர் கூறுகின்றார்கள், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் கூறுகின்றார்கள், அன்பர்களே, பிரியமானவர்களே, இந்த மனிதனும் இறைவனுடைய நாட்டத்தில் அவனோடு சண்டையிட முடியாது. உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள், முழுமையான அறிவின் மூலமாக முழுமையான அறிவின் இறைவனுடைய இல்ஹாமாகும், இறைவனுடைய தூய நபிமார்கள் கிடைத்தது. பிறகு இந்த இல்ஹாமில் முத்திரையிட வேண்டும் என்று இறைவன் ஒருபோதும் விரும்பவில்லை, உலகத்தை அழிக்க வேண்டும் என்று ஒருபோதும் விரும்பவில்லை. மாறாக அவனுடைய இல்ஹாம் உரையாடுதல் என்ற அந்த கதவு நிரந்தரமாக திறந்திருக்கின்றது. ஆனால் அவற்றிற்கான வழியிலிருந்து தேட வேண்டும், அது விண்ணிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாழ்வுக்கான அந்த நீரூற்று வானிலிருந்து வரும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அந்த நீரை அருந்த என்ன செய்ய வேண்டும் என்றால் உக்தா வஹஸா, அதாவது அந்த நீரூற்று வரை சென்றிருங்கள், அந்த நீரூற்றின் அருகில் உங்களுடைய வாயை வைத்து விடுங்கள். இதனால் உங்களுக்கு வாழ்வின் நீர் கிடைக்கும். மனிதனுடைய எல்லா சாட்சிகளும் எங்கு ஒளி கிடைக்கிறதோ அங்கிருந்தே பயன்பெற வேண்டும். இந்த வழியை மேற்கொள்ளுங்கள். வானத்திலிருந்து ஒளி இறங்குகிறது, பூமியின் விழுகிறது. இதே போன்று நேர்வழிக்கான உண்மையான ஒளி வானத்திலிருந்து இறங்குகின்றது. மனிதனுடைய விஷயங்கள், உண்மையான ஞானம் அவனுக்கு ஒரு இறைஞானத்தை வழங்க முடியாது. நீங்கள் இறைவன் இல்லாமல் இறைவனுடைய வெளிப்பாடை பெற முடியுமா? நீங்கள் வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் பார்க்க முடியுமா? பார்க்க முடிந்தால் பிறகு இதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் நம்முடைய கண்கள் அதற்கு போதுமானதாக இருக்காது. நம்முடைய காதுகள் அந்த விஷயங்களை கேட்க முடியாது.
இது மகத்துவமிக்க இறைஞானமாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் அஹமதியா ஜமாத் தோட்டுநர் மூலமாக இந்த நீரூற்று ஓட வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு தேவை என்னவென்றால் இந்த நீரூற்றின் பக்கம் ஓடி வர வேண்டும், பிறகு வாழ்வு கிடைக்கும். வாழ்வு அளிக்கக்கூடிய அந்த இறைவனோடு நாம் உரையாட முடியும், ஒரு உயிருள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஜிசாக்முல்லா தாலா ஹசனுல் ஜிசா. என்னுடைய அடுத்த கேள்வி மதிப்புக்குரிய மௌலானா மன்சூர் அஹமத் சாஹ் மஸ்ரூர் அவர்களிடம் என்னவென்றால், இறைஞானத்தின் உண்மையான புரிதல் மற்றும் பொருள் என்ன, அதை சற்று விளக்கி கூறுங்கள். ஜிசாக்குமுல்லா. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இறைஞானம் தொடர்பாக கூறிக்கொள்கின்றேன். இர்ஃபான், இல்ம், இந்த இரண்டும் ஒரே பொருளை கொன்ற சொற்களாகும். இதில் சற்று வித்தியாசம் இருக்கின்றது. அந்த வித்தியாசம் என்னவென்றால், இல்ம் அறிவு, முயற்சி மிகவும் ஆழ்ந்து சிந்திக்காமலும் கிடைத்துவிடுகின்றது. இர்ஃபான் என்பது அதிகமாக ஆழ்ந்து சிந்திக்காமல் கிடைப்பதில்லை, முயற்சி செய்யாமல் கிடைப்பதில்லை. மசீஹ் இஸ்லாம் கூறுகின்றார்கள், ஹதரத் முஸ்லீம் கூறுகின்றார்கள், அரஃப ரப்பஹு என்று சொல்வது பொருத்தமானதாகும். அடியார் இறைவனை அடையாளம் கண்டு கொண்டார் என்பது ஆழ்ந்து சிந்தித்து அடையாளம் கண்டு கொண்டார் என்பது பொறுத்தாகும். அரஃபா அப்துஹு என்று சொல்வது சரியாக இருக்காது. இறைவன் தன்னுடைய அடியாரை அடையாளம் கண்டு கொண்டார் என்று சொல்வது சரியானதாக இருக்க முடியாது. அல்லாஹ் எந்த ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை அல்லாஹ்க்கு கிடையாது. இந்த அடிப்படையில் இர்ஃபானே இலாஹி என்பதனுடைய பொருள் என்னவென்றால், அதிகமாக முயற்சி செய்து ஆழ்ந்து சிந்தித்து கவனம் செலுத்தி ஒரு போராட்டத்துடன் இறைவன் அல்லாஹை பற்றிய ஞானத்தை பெறுகின்றான், அல்லாஹை அடையாளம் காண்கின்றான். அல்லாஹை அடையாளம் காண்பதன் பொருள் அல்லாஹுடைய பண்புகள். அல்லாஹ் ரப்பாக இருக்கின்றான், ரஹ்மானாக இருக்கின்றான், ரஹீமாக இருக்கின்றான். அல்லாஹ் சமீஆக இருக்கின்றான், முஜீபாக இருக்கின்றான். அவன் கேட்கவும் செய்கின்றான், பதிலும் அளிக்கின்றான். நம்முடைய கைரமதி நண்பர்கள் கூறுகின்றார்கள், அவன் கேட்கின்றான் தான், ஆனால் பதிலளிப்பதில்லை. முதலில் அவன் பதில் அளித்து கொண்டிருந்தான், தன்னுடைய அடியார்களோடு உரையாடி வந்தான். இப்பொழுது அவன் உரையாடுவதில்லை என்று கூறுகின்றார்கள். நாம் கூறுகின்றோம், எவ்வாறு அவன் முன்னால் உரையாடினானோ இப்பொழுதும் உரையாடுகிறான். அல்லாஹுடைய எந்த பண்பும் எந்த காலத்திலும் ஒரு நொடி பொழுதும் கூட அது செயலிழக்காது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இப்பொழுது எங்களுக்கு கவிதை கேட்டுக்கொண்டீர்கள், அந்த இறைவன் இப்பொழுதும் தான் நாடுபவருடன் உரையாடுகின்றான், தான் நேசிப்பவரோடு இப்பொழுதும் அவன் பேசுகின்றான். ஆக அல்லாஹுடைய அந்த பண்புகள் கேட்டுக்கொள்வதனால் மட்டும் இர்ஃபானே இலாஹி கிடைத்துவிட்டது என்று சொல்ல முடியாது. இறைஞானம் எல்லா விஷயமும் இந்த எல்லாரும் கேட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பாக இருக்கின்றான், ரஹ்மானாக இருக்கின்றான், ரஹீமாக இருக்கின்றான். இந்த பண்புகளை பார்த்து விடுவது, அனுபவபூர்வமாக அறிந்து கொள்வது, இதைத்தான் நாம் கூறுவோம் இர்ஃபானே இலாஹி பெறுவது. அதாவது இறைவனை பற்றிய முழுமையான அறிவை பெறுவது. அல்லாஹ் முஹையாக இருக்கின்றான், அதாவது உயிர் பெறச் செய்வனாக இருக்கின்றான், மரணித்தவர்களை உயிர் பெறச் செய்வனாக இருக்கின்றான். ஆக ஒருவர் இதை கண்ணால் பார்த்த பிறகு அல்லாஹ் எப்படி உயிர் பெறச் செய்கின்றான் இறந்தவர்கள் என்பதை பார்த்தபோது அப்பொழுது நாம் கூற முடியும், ஆமாம், அவனுக்கு இர்ஃபானே இலாஹி இறைவனுடைய அந்த ஞானம் இருக்கின்றது என்று. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் அப்துல் கரீம் என்ற ஒரு சிறுவர் இருந்தார். அவர் தக்கன் ஹைதராபாத்திலிருந்து காதியானுக்கு படிக்க வந்தார். தற்செயலாக காதியான் வந்த பிறகு அவர் பைத்தியம் பிடித்த நாய் கடித்து விட்டது. அவருக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். காதியான் வந்தார். காதியான் வந்த சில நாள்களுக்கு பிறகு அவரிடம் பித்து பிடித்த அந்த நிலை வெளிப்பட்டு விட்டது. ரேபிஸ் நோய் வந்து விட்டது. அப்பொழுது கசோலி என்ற அந்த இடத்தில் எந்த இடத்தில் ட்ரீட்மெண்ட் பெற்றாரோ அந்த டாக்டரிடம் தந்தையை அனுப்பி கேட்கப்பட்டது. அங்கிருந்து பதில் வந்தது, அப்துல் கரீமுக்காக இப்பொழுது எதுவுமே செய்ய முடியாது. அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அப்துல் கரீம் இப்பொழுது தப்பிப்பது சாத்தியமே கிடையாது. இது உண்மைத்துவம் தான். ஒருவருக்கு ரேபிஸ் நோய் வந்த பிறகு 100% அவர் இறந்து விடுவார். அதற்கு எந்த ஒரு சிகிச்சையும் கிடையாது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவருடைய உள்ள மிகவும்
நிம்மதி இழந்தது. அன்னார் மிகவும் வேதனை அடைந்தார்கள். இந்த பிள்ளை ரொம்ப தூரத்திலிருந்து படிப்பதற்காக காதியார் வந்திருக்கின்றார். தாய் தந்தையரை விட்டுவிட்டு, வீடுகளை விட்டுவிட்டு, உறவினர்களை விட்டுவிட்டு வந்திருக்கின்றார். இவருடைய நிலைப்படி ஆகிவிட்டது என்று வீட்டு மக்கள் எப்படி நினைத்து கொண்டிருப்பார்கள்? அவர்கள் என்ன நிலைமையில் இருப்பார்கள்? ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிந்தனை வந்தது, இவர் இறந்து விட்டால் எதிரிகளுக்கு ஏளனம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்துவிடும். எதிரிகள் கேலிகளில் சேர்ந்து விடுவார்கள். இஸ்லாம் அவர்கள் அழுது மன்றாடி இறைவனுக்கு முன்னால் துவா செய்தார்கள். அல்லாஹ் அன்னாருடைய துவாவை ஏற்றுக்கொண்டான். மேலும் அப்துல் கரீம் குணமடைந்து விட்டார். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த அடையாளம் தொடர்பாக கூறுகின்றார்கள். இந்த அடையாளம் ஹியாயே மௌத்தா, இறந்தவர்கள் உயிர் பெறச் செய்வதற்கான அடையாளமாகும். எப்படி இறந்தவர்கள் உயிர் பெறச் செய்யப்படுகிறார் என்று பார்க்க விரும்பினால் இந்த அடையாளத்தை பார்த்து கொள்ளட்டும். அந்த காலத்தில் இந்த அடையாளத்தை யார் பார்த்தார்களோ, இந்த அடையாளத்தை கண்ணால் பார்த்தவர்கள், அவர்களுடைய ஈமான் மற்றும் உறுதியான நம்பிக்கை, அவர்களுடைய இறைஞானத்தை பெறுதலில் எந்த அளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும் அதை நம்மால் கணித்து கூட பார்க்க முடியாது. ஆக அல்லாஹுடைய பண்புகளை பார்த்து விடுவது, கண்ணால் பார்த்து விடுவது, அல்லாஹ் எப்படி இறந்தவர்களை உயிர் பெறச் செய்கிறார் என்பதை பார்த்துக் கொள்வது, எப்படி அவர்களிடம் ரூஹை ஊதுகிறார் என்பதை பார்ப்பது இர்ஃபான் இலாஹி என்று கூறப்படுகிறது. இதை நான் சுருக்கமாக எடுத்துக் கூறியிருக்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனுல் ஜஸா. நேர்களே, ஒரு டெலிஃபோன் காலர் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கின்றார். அவருடைய கேள்வியை கேட்டுக்கொள்வோம். பங்களாதேஷிலிருந்து மதிப்புக்குரிய ஆரிஃப் ஜமான் சாஹிப் வந்திருக்கின்றார். இப்பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரிஃப் சாஹிப். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டெலிவிஷன் வால்யூமை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா தான் நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு தெளிவாக கேட்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆரிஃப் சாப். எங்களுடைய குரல் கேட்குதா ஆரிஃப் சாப்? ஆரிஃப் சாபோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை. இன்னொரு கேள்வி டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக வந்திருக்கிறது, அதை நம்ம பார்ப்போம். அந்த கேள்வியை நான் படித்து காட்டுறேன். புஷ்ரா சாஹிபா கேம்பிரிட்ஜ் யூகேவிலிருந்து கேட்கின்றார்கள். டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக வந்திருக்கின்றது. அவருடைய கேள்வி என்னவென்றால், மக்கள் வசீஃபாவில், அதாவது வசீஃபா செய்யுங்கள், மீண்டும் மீண்டும் செய்யும் நன்மைகளை திக்ரு செய்யுங்கள், விருது செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று கூறுகின்றார்கள். இதை பற்றி பதிலளிக்குமாறு ஜெய்தன் சாப் கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் பொதுவில் வழங்கியிருக்கின்றான் துவா சம்பந்தமாக. குலிது அல்லாஹ அவிது உர் ரஹ்மான் ஐம்மா துது ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அதாவது அல்லாஹ் என்று கூறி அழையுங்கள், ரஹ்மான் என்று கூறி அழையுங்கள், எல்லா அழகிய பண்புகளும் அல்லாஹுக்கே உரிந்தன. இதிலிருந்து நாம் பொருத்தி கூற முடியும், அல்லாஹை தம்முடைய தேவைக்கு ஏற்ப அல்லாஹுடைய பெயர்களில், பண்பு பெயர்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து, ரஹ்மான் சம்மந்தப்பட்டால் ரஹ்மான், ரஹீமோடு சம்மந்தப்பட்டால் ரஹீம், ரப்போடு சம்மந்தப்பட்ட விஷயம் என்றால் ரப் என்ற பண்பை பயன்படுத்தி பல்வேறு அல்லாஹுடைய பண்பு பெயர்கள் இருக்கின்றன. சந்தர்ப்ப சூழலுக்கேற்ப அவற்றை பயன்படுத்தி துவா கேட்கலாம். இது முற்றிலும் பொருத்தமானதாகும். திருக்குரானுக்கு சரியாக ஏற்ப இருக்கின்றது. வசாயிஃபை பொறுத்தவரை தாமாக உருவாக்கி வைத்திருப்பார்கள். விருது செய்வது, ஜபிப்பது, அது ஷரியத்தில் இருக்காது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்திலும் இருக்காது. இப்பொழுது நினைவில் கொள்ள வேண்டும், எது மார்க்கம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று செய்து காட்டியது, திருக்குரானில் இருப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்திலிருந்து நிரூபணம் மட்டும்தான் மார்க்கம். அது இல்லாமல் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமே பிதத் தான். வசாயிஃப், அதாவது ஜபிப்பது என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹுடைய பெயரை மீண்டும் என்று கூறுவது திருக்குறானில் இருக்கின்றது. அல்லஸீன யஸ்குருனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். இரவு பகலாக அல்லாஹை நினைவு கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், திக்ர் செய்வார்கள், துஆ செய்வது. இது திருக்குரானில் ஷரியத்திற்கு ஏற்ப இருக்கின்றது, அதை நாம் செய்யலாம் தான். ஆனால் சில திக்ர் என்ற பெயரில் பித்தத்துகள் காணப்படுகின்றன, ஷரியத்து அல்லாத விஷயங்கள் காணப்படுகின்றன. மௌலவிகள் உருவாக்கி வைத்து கொண்டார்கள், இத்தனை வாட்டிக்கு ஓதுங்க, 1000 வாட்டி ஓதுங்க. இது எல்லாமே பித்தத்தாகும். இதிலிருந்து தவிர்த்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட பெரிய ஜிக்ரே இலாஹி தொழுகையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த தேவை வந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ ஆரம்பித்து விடுவார்கள், தொழுது விடுவார்கள். குவ்வத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், என்னுடைய கண்களுக்கான குளிர்ச்சி தொழுகையில் இருக்கின்றது. ஆக மிகப்பெரிய ஜிக்ர்
தொழுகையாக இருக்கின்றது. இதற்காக நான் ஏற்கனவே கூறியது போன்று பல்வேறு பண்புகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் கூற வேண்டும். இது இறைவனை நினைவு கூறுவதில் அடங்குகின்றது. இதனால் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சான்ஸ் அதிகரிக்கின்றது. ரெண்டாவது, துவா ஏற்றுக்கொள்வதற்கு 2 நிபந்தனைகள் குர்ஆன் கூறப்பட்டிருக்கின்றது. துவாக்களில் பற்றி கூறும்போது ஃபல் யுமினுபி வல் யஸ்தஜீபுலி லஅல்லஹும் யர்ஷுதூன், என்னுடைய கட்டளைகளை அவர்கள் அமல் செய்ய வேண்டும், நேர்வழிக்கான வழியை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது அவர்கள் சரியான வழியில் துவா செய்ய முடியும், துவா ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். ஜிசாக்முல்லா தனாசனல் ஜஸா. நேர்களே, மதிப்புக்குரிய ஆரிஃப் ஜமான் சாஹிப் அவர்களோடு மீண்டும் தொடர்பு ஏற்பட்டுவிட்டது. பங்களாதேஷிலிருந்து ஆரிஃப் ஜமான் சாஹிப் டெலிஃபோனில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கேள்வி கேட்டுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. ஆரிஃப் ஜமான் சாஹிப். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லா. என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஒரு மனிதர் ஒரு மார்க்கத்தை மேற்கொண்டு அந்த மார்க்கத்தின்படி செயல்பட்டு இறைஞானத்தை பெற முடியுமா? ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றி. ஜஸாக்குமுல்லா ஆரிஃப் சாப், உங்களுடைய கேள்வி நாம் கேட்டுக்கொண்டோம். அதுக்குரிய மௌலானா மன்சூர் அஹமத் சாப் மஸ்ரூர் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் சுருக்கமாக இந்த கேள்விக்கான பதிலளிக்குமாறு. ஜஸாக்குமுல்லா ஆரிஃப் ஜமான் சாஹிப், இவருடைய கேள்வி என்னவென்றால், மற்ற மதங்களுடைய போதனைகள் படி செயல்பட்டு இறைஞானத்தை ஒருவர் பெற முடியுமா? அசல் விஷயம் என்னவென்றால், மற்ற மதங்களுடைய போதனைகளை நாம் பார்க்கும் பொழுது அவை எப்படி என்றால், அவற்றோடு ஒத்துப்போதன் அடிப்படையில் ஆன்மீக படித்தரம் கிடைப்பது முற்றிலும் அசாத்தியமானதாக தென்படுகிறது. உதாரணமாக, இந்துக்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையான நூல் வேதம். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட முஹம்மது இஸ்லாம் கூறுகின்றார்கள், அது ஷிர்கால் இணைந்திருக்கின்றது, அதில் ஏகத்துவம் இதுவே கிடையாது. ஒரு இடத்தில் என்ன கூறுகின்றார்கள், ஓரிரை கொள்கையின்கான அந்த இறை ஞானங்கள் திருக்குர்ஆனுடைய 10 பக்கங்களிலிருந்து வெளிப்படுகின்றன. வேதத்தின் ஆயிரக்கணக்கான பக்கங்களிலிருந்து கூட ஒரு இடத்தை காட்டிவிட்டால் நாங்கள் உற்றுக்கொள்கிறோம் என்று கூறினார்கள். ஒரு இடத்தில் முஹம்மது இஸ்லாம் கூறினார்கள், எந்த நபர் இதை செய்கின்றாரோ நான் 10,000 ரூபாய் என்னுடைய சொத்திலிருந்து கொடுப்பேன். 10,000 ரூபாய் அந்த காலத்தில். வேதத்திலிருந்து, வேதத்தின் அடிப்படையில் பரமேஸ்வர் இருக்கின்றார் என்று நிரூபித்து காட்டட்டும், இறைவன் இருக்கிறார் நிரூபித்து காட்டட்டும். கிறிஸ்தவத்தை நாம் பார்க்கின்றோம், அவர்கள் மனிதனை இறைவனாக்கி வைத்திருக்கின்றார்கள், ஒன்றுக்கு பதிலாக 3 கடவுளாக்கி வைத்திருக்கின்றார்கள். ஓரிடத்தில் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட முஹம்மது இஸ்லாம் கூறுகின்றார்கள், சூரா இஹ்லாஸுடைய ஒரு வரியில் ஓரிரை கொள்கையின் கருத்து நிரம்பி கிடக்கின்றது. அது முழு தௌராத்திலும் முழு பைபிளிலும் கூட இல்லை. இருக்கிறது என்றால் இருந்தால் எடுத்து காட்டுக்கட்டும் என்று கூறினார்கள். சுருக்கம் என்னவென்றால், ஓரிரை கொள்கை மறைந்து போய்விட்டது. தௌஹீத், அல்லாஹ்வின் இருப்பு மறைந்து விட்டது. அல்லாஹே இல்லாத போன்று பிறகு இறைஞானத்தின் பற்றிய கேள்வி என்ன இருக்கின்றது? இறைவனை அடையாளம் காணுவதற்கான கேள்வி எங்கே இருக்கிறது? முஹம்மது இஸ்லாம் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக பின்பற்றாமல் முழுமையான உயர்வான தரத்தை பெறுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், சிராத்தை முஸ்தகீம் நேரான வழியின் தாழ்வான பரத்தை கூட மனிதனால் பெற முடியாது. எந்த ஆன்மீக தரத்தை பெறுவதற்கும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக பின்பற்றுவது அவசியமாகும். இது ஒரு நிபந்தனையாகும். மற்றபடி மற்ற மதங்களில் எந்த நல்ல மக்கள் இருக்கின்றார்களோ, அற்பாக்கியம் பெற்றவர் இருக்கின்றார்களோ, அல்லாஹ் அவர்களை இஸ்லாத்தை நோக்கி வழிநடத்தி விடுகின்றான். பிறகு அவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வழி திறந்து விடுகின்றது. அவர்கள் ஆன்மீகத்தில் என்ற அளவு முன்னேற முடியும். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நிகழ்ச்சியை முன்னோக்கி சென்றவாறு அடுத்த கேள்வி மதுக்குரிய மௌலானா ஜைனுதீன் ஆமீத் சாஹிபரிடம் என்னவென்றால், இறைஞானத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் யாவை, அதை பற்றி விளக்கி கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ். இந்த கேள்வி, இதே கேள்வி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமும் கேட்கப்பட்டது. நான் படித்து கொண்டிருக்கும்போது ஒரு ஹதீஸ் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் கேட்டார், இறை ஞானத்தை பெறுவதற்கான வழிமுறை என்ன? இன்ன ரஜுலன் சஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஹுவ தரீக் லி மாரிஃபத்தில்லாஹி தஆலா. அதாவது ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாரிஃபத்துன் நஃப்ஸ்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. ஒரு நபர் கேட்டார், அல்லாஹ்வை அடையாளம் காண்பதற்கான வழிமுறை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மாரிஃபத்துன் நஃப்ஸ், உங்களை நீங்கள் நஃப்ஸை அடையாளம் காணுங்கள், அல்லாஹ்வை பற்றி அடையாளம் காண முடியும் என்று கூறினார்கள். இது மிகவும் ஆழமான கருத்தாக இருக்கின்றது. மனிதன் தன்னுடைய நஃப்ஸை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது ஆலமு சகீர் என்று கூறப்படுகின்றது, சிறிய உலகம். அவன் தன்னுடைய இதயத்தில் ஆழ்ந்து கவனம் செலுத்தினால் இது சிறிய உலகமாக இருக்கின்றது, ஆலமே சகீர். இதிலிருந்து ஆலமே கபீர், பெரிய உலகத்தை பற்றி தெரிய வருகிறது, உலகத்தை பற்றி தெரிய வருகின்றது, அது இறைவனை பற்றி தெரிய வருகின்றது. ரெண்டாவது விஷயம், இன்னொரு இடத்தில் கூறுகின்றார்கள், மன் அரஃப நஃப்ஸஹு அரஃப ரப்பஹு, அதாவது எவர் தன், சிலர் ஹதீஸ் இருக்கின்றார்கள், சிலர் ஹதீஸ் இல்லை என்று கூறுகின்றார்கள். ஆனால் இதே போன்ற ஒரு விஷயத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூறுகின்றார்கள், லா யாரிஃபு நஃப்ஸ லா யாரிஃபு ரப்பஹு, அதாவது எவர் தன்னுடைய நஃப்ஸை அடையாளம் காணவில்லை அவரால் தன்னுடைய ரப்பையும் அடையாளம் காண முடியாது. மனிதன் ஆழ்ந்து கவனம் செலுத்திக்கும் திருக்குறானுடைய கருத்துக்கேற்பவே இருக்கின்றது. திருக்குறான் கூறுகின்றது, வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன் வஃபி அர்லி ஆயாத்துன் இப்திலூன ஃபி அன்ஃபுசிக்கும், பூமியிலும் கூட நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள், உங்களுடைய உள்ளத்திலும் இருக்கின்றார்கள், நஃப்ஸிலும் இருக்கின்றார்கள். அஃப்ஸலா துப்சிரூன், நீங்கள் அவற்றில் கவனம் செலுத்துவதில்லையா? முதல் விஷயம், முதல் அழகு, அல்லாஹை பற்றிய மாரிஃபத்தை பெறுவதற்கு மாரிஃபத்துன் நஃப்ஸ், மனிதனை தன்னுடைய உடலை, தன்னுடைய இதயத்தை அடையாளம் கொண்டு கொள்வது, தன்னுடைய நஃப்ஸை அடையாளம் கொள்வது, ஆன்மாவை. அல்லாஹ் சமீன் பசீராக இருக்கின்றான், மிகவும் மகத்துவமிக்கவனாக இருக்கின்றான், அதிகம் கேட்பவனாக இருக்கின்றான், அதிகம் பார்ப்பவனாக இருக்கின்றான், பல பண்புகளுக்கு சொந்தக்காரனாக இருக்கின்றான். அந்த பண்புகளை மேற்கொண்டவாறு, திறமைகளை பயன்படுத்தியவாறு மனிதர் எங்கோ சென்று விடுகின்றான். அல்லாஹ் அடிப்படையாக மனிதனிடம் 4 திறமைகளை வைத்திருக்கின்றான். ஒன்று எப்படிப்பட்ட திறமைகள் என்றால், அது உடலளவிலான வளர்ச்சியை தொடர்புடையது. ரெண்டாவது மனிதனுடைய மூளை வளர்ச்சி சம்பந்தமானது. மூன்றாவது மனிதனுடைய ஒழுக்கத்தோடு தொடர்புடையது. இன்னொன்று மகத்துவமிக்க ஒரு ஒழுக்கம் இருக்கின்றது. ஆக இறைவனுடைய இந்த எல்லா திறமைகளிலிருந்து மனிதன் பயன்பெற்றவாறு இறைவனுடைய வழியில் பயணிக்க முடியும். பெரும் இறைவனின் பெற்ற பெரும் ஞானங்களை பெற்றவாறு முன்னால் செல்ல முடியும். முதல் பலன் அவர்கள் கிடைப்பது என்னவென்றால், அல்லாஹோடு தொடர்பு ஏற்பட அல்லாஹ் தூய்மை ஏற்படுத்துகின்றான். மனிதனுடைய தூய்மை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அல்லாஹோடு தொடர்பு ஏற்பட ஆரம்பித்து விடுகின்றது. எந்த அளவு இறைஞானம் ஏற்படுகிறது என்றால், அவனிடம் தூய மாற்றம் ஏற்படுத்தி விடுகின்றது. நான்கு படித்தரங்களை பற்றி கூறப்படுகின்றது. ஷஹீத் சாலிஹ் என்று. எப்படிப்பட்ட வழிமுறை என்றால், மனிதன் தன்னை அடையாளம் காண வேண்டும். அஹ்சனு தக்வீம் என்று அல்லாஹ் படைத்திருக்கின்றான். மனிதன் தன் சார்பாக கவனம் செலுத்தும் பொழுது இந்த மகத்துவமிக்க அடையாள அமைப்பை உருவாக்குவவன் அல்லாஹாக இருக்கின்றான். அவன் மீது ஈமான் கொள்வது அவசியமாகும். இது முதல் விஷயமாகும், நஃப்ஸை அடையாளம் கொள்வது. இரண்டாவது, எண்ணற்ற அடையாளங்கள் வழிமுறைகள் இருக்கின்றன. தேர்த்தை கற்றுக்கொண்டு நான் சுருக்கமாக கூறுகின்றேன். திருக்குர்ஆன் கூறுகின்றது, ஃபலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, எல்லா சிறப்பு பண்புகள் இறைவனிடம் இருக்கின்றன. இறைவனுடைய பண்புகள் பற்றி எங்குமே இல்லை என்று கூறவில்லை. அதாவது எல்லா நற்பண்புகளும் அல்லாஹ்விடம் இருக்கின்றன. இறைவனுடைய பண்புகள் கவனம் செலுத்துவது மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய உண்மையான புரிதலை ஏற்படுத்தி வருகின்றது. உதாரணமாக தொழுகின்றோம், அதில் சூரா ஃபாத்தியா மீண்டும் மீண்டும் ஓதுகின்றோம். அடிப்படையாக 4 பண்புகள் இருக்கின்றன. சூரா ஃபாத்தியா அல்லாஹ் கூறியிருக்கின்றான், ரப்புல் ஆலமீன் என்று முதல் கூறியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். இந்த 4 பண்புகள், ரப், ரஹ்மான், ரஹீம், மாலிகி யௌமித்தீன். தொழுகையில் இந்த 4 பண்புகள்
ரப்பாக இருக்கின்றான், ரஹ்மானாக இருக்கின்றான், ரஹீமாக இருக்கின்றான், மாலிக் யௌமிதீன் இருக்கின்றான். இந்த 4 பண்புகளும் கூறிய பிறகு திடீரென்று மனிதன் ஆலமே கைபிலிருந்து ஆலமே ஷுஹூதில் வந்து விடுகின்றான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடம் உதவி கேட்கின்றோம். அல்லாஹுடைய இந்த பண்புகளை கவனம் செலுத்தியவாறு இந்த பண்புகளை மேற்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அல்லாஹை பார்க்க முடியும், அல்லாஹ் பற்றிய ஞானம் கிடைக்க முடியும். அல்லாஹோடு பேசுவதற்கான அந்த தரத்தை அடைந்து விடுகின்றான் மனிதன். அதிகம் விளக்கத்தில் செல்லாமல், அதுக்கான நேரமில்லை. ஜிப்ரீல் ஹதீஸில் 4 கேள்வியை கேட்டார்கள். மல் இம்மாம், மல் எஹ்சான், மத்தல் கியாமா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஷ்ஃபில் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் கூறினார்கள். ஏசானுக்கான பதில் கூறினார்கள். மனிதனுடைய சிந்தனையில் வரவே முடியாது. ஏசான் பேருக்கு என்ன கொடுத்தார் என்றால், அந்த அபுதுல்லாஹ கன்னக தராஹு ஃபைலம் தக்கும் தராஹு ஃபைன்னஹு யராக. அதாவது அல்லாஹை எப்படி வணங்க வேண்டும் என்றால், நீங்கள் அல்லாஹை பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். அந்த தரமுறை உங்களால் சென்றடைய முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் அல்லாஹ் உங்களை பார்க்கின்றான் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும். இது எப்படிப்பட்ட தரம் என்றால், ஏசான் அல்லாஹுடைய பண்புகளை ரப்பு என்ற அந்த விஷயத்தை ஆழ்ந்து கவனம் செலுத்தும் பொழுது, ரபூபியத், ஒபூதியத், அதாவது அல்லாஹுடைய ரப் என்ற பண்பு இருக்கின்றது. அடியான் அப்தாக இருக்கின்றான். அபூதியத் மற்றும் ரபூபியத்தில் ஒரு தொடர்பு இருக்கின்றது. அதற்காக அல்லாஹ் இபாதத் தொடர வைத்திருக்கின்றான். இபுலாகு ஷையின் இலா கமாலிஹி ஃபஷையின் ஃபஷையின், ஒரு விஷயத்தை உச்சம் வரை சிறிதாக வளர்ச்சி வழங்கி முன்னால் எடுத்து செல்வது. உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் நமக்கு செய்யப்படுகின்றன. ஆழ்ந்து கவனம் செலுத்தி பாருங்கள். உலகத்தின் எந்த ஒரு விஷயமும் ரப் என்ற அந்த இருட்டிலிருந்து பலன் பெறாமல் இருக்க முடியாது. உயிருள்ளதாக இருக்கட்டும், உயிரற்றதாக இருக்கட்டும், அல்லாஹுடைய ரப் என்ற அந்த நீரூட்டிலிருந்து பலன் பெறுகின்றன. எப்படிப்பட்ட இது நியதி என்றால், இதை யாராலும் இதை விட்டு வெளியே செல்ல முடியாது. அல்லாஹ் ரபூபியத் என்ற விஷயத்தில் கவனம் செலுத்தும் பொழுது, மனிதனும் ஒரு விதத்தில் ரப்பாக இருக்கின்றான் தற்காலிகமாக. அபு தாலிப் பற்றி வருகின்றது. காபாவின் மீது தாக்குதல் தொடர் வரும்பொழுது காபாவை டிஃபென்ஸ் செய்யாமல் அதை நீங்கள் திருப்பி கொடுங்கள் என்று கூறினார். அப்புறம் இவர்களுடைய ஒட்டகத்தை திருப்பி தாருங்கள் என்று கேட்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது என்ன சொன்னார் அபு தாலிப், அனா ரப்புல் இபில் வலில் பைத்து ரப்புன் யானிஹி, நான் ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன், அதனால தான் ஒட்டகத்தை பற்றி கேட்குறேன். காபாவுக்கு ஒரு இறைவன் இருக்கான், அந்த இறைவன் காபாவை பற்றி பார்த்துக்குவான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அங்கே மனிதன் தன்னை பற்றியும் கவனம் செலுத்தி பார்த்தால் தெரியும். ரபூபியத் என்று ரப் என்ற அந்த பண்பு தென்படுகிறது. ஃபஜா அல்நாஹு சமீ பசீரா, மகத்துவமிக்கவனாக ஆகிவிடுகின்றான். பார்க்கக்கூடியவனாக, கேட்கக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான், புரியக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான், எண்ணற்ற சிறப்புகளுக்கு உரியவனாக ஆகிவிடுகின்றான். இறைவனுடைய பண்புகள் கவனம் செலுத்த வேண்டும். இது ஒரு வழிமுறையாக இருக்கின்றது இர்ஃபான் இலாஹியை பெறுவதற்கு. 3வது வழிமுறை துவாவை பற்றி தெளிவான விஷயங்கள் பல கடந்து விட்டன. அதை நான் மீண்டும் தொடர விரும்பவில்லை. மனிதன் அல்லாஹை வணங்கும்போது உள்ளத்தில் வருகின்றது, எந்த இறைவனை நான் வணங்குகின்றேனோ, எந்த வழிகளில் அவனை நான் ஜிக்ர் செய்கின்றேனோ, அவன் எங்கே இருக்கின்றான். இந்த சிந்தனை வரும் பொழுது, வைதா சாலக்கி இபாதி அன்னி ஃபைனி கரீப், என்னுடைய அடியார் உம்மிடம் என்னை பற்றி கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன் என்று கூறுவீராக. எப்படிப்பட்ட அல்லாஹை பற்றிய ஒரு ஞானம் இருக்கின்றது. நான் அருகில் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் அருகில் இருக்கின்ற நான் எப்படி சொல்ல முடியும்? உஜிபு தாவத் தாய் இசாதா, நான் துவா செய்யக்கூடியவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்கின்றேன். மனிதன் ஒரு விஷயத்திற்காக துவா செய்யும் பொழுது நிலைமை மோசமாக இருக்கின்றது, பொருத்தமற்றதாக இருக்கின்றது, எதிரான சூழ்நிலை இருக்கின்றது. அப்பொழுது அல்லாஹுடைய தெளிவான முகம் தென்படுகிறது, அல்லாஹை பற்றிய இர்ஃபான் கிடைக்கின்றது. முஜாஹிதா, கடுமையான போராட்டம் இருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபலனா, எவர்
என்னுடைய வழியில் கடுமையாக உழைக்கின்றாரோ, மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் கூறுகின்றார்கள், நம்முடைய நேசத்தில் மூழ்கி என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதுக்கு விளக்கம் கொடுக்கின்றார் மசீஹ் அலைஹிஸ் ஸலாம். இல்லை நஹதியன்னாஹும் சுபுலனா, நாம் அவர்களுக்கு பல்வேறு வழிகளை காட்டுவோம். நம் பக்கம் வருவதற்கான ஒரு வழி கிடையாது, எண்ணற்ற வழிகள் இருக்கின்றன. சுபுல், அதற்றின் மூலமாக மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் செல்ல முடியும். உண்மையான இறைஞானத்தை அவரால் பெற முடியும். உலகத்திலும் அவர் வாழ்க்கத்திலும் வெற்றி பெற முடியும். நேரமில்லை. எனவே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசூத் இஸ்லாம் அவருடைய ஒரே ஒரு மேற்கோளை வைத்துவிட்டு என்னுடைய கூற்றை முடித்துக் கொள்கின்றேன். ஹுசூர் கூறுகின்றார்கள், நாம் முழுமையான ஞானத்தை பெறுவதற்கு இல்ஹாமின் தேவையுடையவராக இருக்கின்றோம். இதை பற்றி கூறப்பட்டது, இந்த முழுமையான இறைஞானத்தை பெறுவதற்கு நாம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பசியையும் தாகத்தையும் உணர்கின்றோம். அல்லாஹ் நமக்காக ஏற்கனவே இந்த இறைஞானத்திற்கான வழிவகைகளை வைக்கவில்லை என்றால் இந்த பசியும் இந்த தாகம் ஏன் நமக்கு ஏற்படுகிறது? நம்முடைய மறுமைக்கான தொகுப்பாக இருக்கக்கூடிய இந்த வாழ்வில் இந்த ஒன்று மட்டும்தான் இருக்கின்றதா? நாம் இந்த முழுமையான இறைவன் மீது கட்டுக்கதைகள் வெட்டு மட்டுமே நம்பிக்கை கொள்ள முடியுமா? பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை போதுமானது கருத முடியுமா? உண்மையான உள்ளமுடையவர்கள், உண்மையான நேசர்கள் அந்த நேசத்தை நெருங்க முடியுமா? உள்ளத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள், உயிரை இழந்து விட்டார்கள். மங்களான ஒளியில் நின்று பார்க்க முடியுமா? இது உண்மை இல்லையா? அந்த உயிருள்ள இறைவன் நான் இருக்கின்றேன் என்று சொல்வது மாரிஃபத்தை வழங்குகின்றான். உலகத்தின் எல்லா ஃபிலாசபர்கள் உருவாக்கப்பட்ட அந்த நூல்களை ஒரு பக்கம் வைத்து ஒரு பக்கம் அனல் மௌஜூத் என்ற இறைவன் சொல்வது அதற்கு நிகராக அந்த அத்தனை நூல்களும் ஒன்றுமற்றதாகும். அந்த மக்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுப்பார்கள்? இறைவன் உண்மையை தேடக்கூடிய மக்களுக்கு பல விஷயங்களை கூறியிருக்கின்றான். இது மகத்துவமிக்க மாரிஃபத்தாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இந்த அருள்குரிய காதியானிலேயே கூறியிருக்கின்றார்கள். இங்கிருந்து அந்த விஷயம் வந்தது, அதை முழு உலகம் வரை நாம் எட்ட வைக்க வேண்டும். நல்ல ஃபித்ரத்தை உள்ள மக்கள் இந்த பக்கம் வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு உண்மையான இர்ஃபான் கிடைக்க முடியும். இன்றைய கால அறிஞர்கள் பல மக்கள் இருக்கின்றார்கள், இறைவனுடைய பண்பு இருக்கின்றது, அது இல்லைன்னு நினைக்கின்றார்கள். இறைவனோடு தொடர்பு ஏற்படுத்த முடியாது. ஆனால் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் அந்த உண்மையான இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததை இந்த உலகத்தில் அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார்கள். இந்த அருளுக்குரிய காதியானிலிருந்து அந்த குரல் எழும்பியது. இன்று 220 நாடுகளில் சென்றடைந்து விட்டது. அது மிகவும் மகத்துவமிக்க தொண்டுகளை ஆற்றுகிறார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. என்னுடைய அடுத்த கேள்வி மதிப்புக்குரிய மௌலானா மன்சூர் அஹமத் மன்சூர் சாஹிப் அவர்களிடம் என்னவென்றால், அமல் இல்லாமல் துவா எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? இத்தகைய சூழ்நிலைகளை விளக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ். இது சம்பந்தமாக முதலில் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த பின்னணியில் இந்த விஷயத்தை கூறினார்கள்? துவா செய்யும் பொழுது வெளிப்படையான அந்த காரணிகளை கண்டும் காண விடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கின்றது. துவாவுடன் நீங்கள் முயற்சியும் செய்ய வேண்டும். வெளிப்படையான வழிவகைகளையும் அல்லாஹ் தானே உருவாக்கி இருக்கின்றான். எனவே அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டளை இருக்கின்றது. பௌதீக வழிவகையை பொறுத்தவரை, காரணிகளை பொறுத்தவரை அவை கிடைத்தால் அவற்றை பயன்படுத்தும் போது துவா செய்வதற்கு அவசியமாக இருக்கின்றது. உதாரணமாக, ஒருவருக்கு பசிக்கிறது என்றால், பசியை போக்க விரும்பினால் சாப்பிட வேண்டியது அவசியமாகும். துவா செய்து பசி போய்விடும் நினைத்தால், சாப்பிடாமல் இருந்தால் பிறகு அவருடைய பசி அடங்காது. இதே போன்று ஒரு மாணவர் தேர்வில் மதிப்பெண் பெற வேண்டும் என்று நினைத்தால் அவர் துவாவுடன் சேர்த்து கடினமாக உழைக்க வேண்டும். அவர் துவா மட்டும் செய்தால், கடினமாக உழைக்கவில்லை என்றால், வெளிப்படையான வழிவகைகள் காரணிகளை அவர் பயன்படுத்தவில்லை என்றால் அவருக்கு வெற்றி கிடைக்காது. இந்த கேள்வி
அமல் இல்லாமல் துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொல்வது, அமல் என்பது வெளிப்படையான கருணைகள், அந்த வழிவகைகள், வெளிப்படையான காரணிகள், அந்த வழிவகைகள் பயன்படுத்தாமலேயே துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? அதற்கான சூழ்நிலைகள் என்ன? 2 சூழ்நிலைகள் இருக்கின்றன. சையதுனா முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று, அல்லாஹ்வே அதை தடுத்துவிட வேண்டும். வெளிப்படையான வழிவகைகளை, வெளிப்படையான பௌதிகமான அந்த வழிவகைகளை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் என்று. ஆக பிளேக் நோயின் போது அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள். அவர்களை துஆவில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ளக்கூடாது என்று கூறினார்கள். எனவே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய ஜமாத்துக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ளக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள். துஆவின் மூலமாக மட்டுமே, மேலும் இறைவன் வழங்கியிருந்த அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அல்லாஹ் ஜமாத் மக்களை பாதுகாத்தான். இது சம்பந்தமாக சையதுனா ஹதரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சுருக்கமான மேற்கோளை, ஈமானுக்கு வலுவூட்டக்கூடிய அந்த மேற்கோளை முன்வைக்கின்றேன். அன்னார் கூறுகின்றார்கள், பிளேக் நோய் இந்தியாவில் எந்த அளவு கடுமையாக பரவியது என்றால், ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் மக்கள் பிளேக் நோயால் இறந்து விட்டார்கள். ஆனால் அப்படி இருந்தும் கூட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய ஜமாத்துக்கு பிளேக் நோய்க்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ளக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள். அது ஒன்று தான் வழியாக கருதப்பட்டது பிளேக் நோய் தடுப்பதற்கு. மற்ற மக்கள் பிளேக் நோயால் மரணித்து வந்தார்கள். ஆனால் நடுவே ஜமாத் மக்கள் பிளேக் நோயில் மற்றவர்களோடு ஒப்பிடும்பொழுது பாதுகாப்பாக இருந்தார்கள். ஜமாத் மக்கள் பல ஆண்டுகள் இதை நடப்பதை பார்த்து அவர்கள் நினைத்தார்கள், கடைசியில் ஏதோ விஷயம் இருக்கின்றது. பிளேக் நோய் மற்ற மக்கள் நினைத்தார்கள், பிளேக் நோய் கிருமிகள் அகமதிகளை விட்டுட்டு மற்றவர்களை கொள்கின்றது என்று நினைத்து ஆயிரக்கணக்கான மக்கள் அதனால் ஈமான் கொண்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் பெரும்பாலான அகமதிகள் இந்த அடையாளத்தை பார்த்து ஈமான் கொண்டார்கள். அவர்களுக்கு இந்த விஷயம் வியப்பூட்டக்கூடியதாக இருந்தது. பிளேக் நோயின் அந்த கிருமிகளுக்கு யார் சொல்வது? இன்னார் அகமதி ஆவார், இன்னார் மிர்சா சாபை ஏற்றுக்கொள்பவர் ஆவார், இன்னார் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று. ஆக இது ஒரு வழியாக இருக்கின்றது. அதாவது அல்லாஹ்வே சொல்லுவான், நீங்கள் இந்த வெளிப்படையான விஷயங்களை பயன்படுத்தாதீர்கள் என்று. அப்பொழுது வெளிப்படையான விஷயங்களை பயன்படுத்தாமல் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்று. அமல் இல்லாமல் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான 2வது வழிமுறை என்னவென்றால், மனிதன் நிர்பந்தத்திற்கு ஆளாகிவிட வேண்டும், அமல் செய்யவே முடியாத நிலைமைக்கு ஆளாகிவிட வேண்டும். அதாவது வழிவகைகள் மற்றும் காரணிகளை அவனால் பயன்படுத்தவே முடியாத சூழல் ஏற்பட வேண்டும். உதாரணமாக, ஒருவர் காட்டில் அடைக்கப்படுகின்றார், அங்கு கட்டி போடப்படுகின்றார். அப்படிப்பட்ட நிலையில் அவர் துஆ மட்டும்தான் செய்ய முடியும், வெளிப்படையாக எதுவுமே செய்ய முடியாது. வெளிப்படையான வழிவகைகள் காரணிகளை அவரால் பயன்படுத்தவே முடியாது. இது 2 வழிமுறை தான் இருக்கின்றன. இந்த தடைகள் இல்லை என்றால் பிறகு இந்த வெளிப்படையான வழிவகைகள் காரணிகளை பயன்படுத்துவது அவசியமாகிவிடுகின்றது. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நேர்களே, இன்னொரு கேள்வி டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக வந்திருக்கின்றது. அந்த கேள்வியை நான் இங்கே படித்து காட்டிவிடுகின்றேன். ஜார்க்கண்ட், இந்தியாவிலிருந்து மதிப்பிற்குரிய அப்துல் லத்தீஃப் அன்சாரி சாஹிப் எழுதுகின்றார்கள், என்னிடம் சில மக்களும் அமர்ந்திருக்கின்றார்கள், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், அல்லாஹ் உடைய கலீம் என்ற பண்பு இப்பொழுதும் தொடர்கிறதா அல்லது நின்று விட்டதா? கலீம் உரையாடுபவன் என்ற பண்பு, அதில் சற்று ஒளியிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சுருக்கமாக 2 நிமிடத்தில் பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அப்துல் லத்தீஃப் சாஹிப், இஸ்லாமிய போதனையின் அடிப்படையான போதனைகள் ஒன்றாகும். அல்லாஹுடைய எந்த ஒரு பண்பும் செயலிழந்து போவது கிடையாது, எப்பொழுதும் தொடர்கிறது, எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹுடைய இயல்பு அவனுடைய பண்புகளால் தான் அறியப்படுகின்றது. அல்லாஹ் அவனுடைய பண்புகளால் தான் அறியப்படுகின்றான். ஒரு பண்பாக இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வே இல்லை என்று சொல்ல வேண்டி வரும். ஆக அல்லாஹை பற்றி எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய எந்த ஒரு பண்பும் செயலிழந்து போகவில்லை. மன்சூர் சாஹிப் அதை பற்றி கூறினார்கள், எந்த ஒரு பண்பும் செயலிழந்து போகவில்லை. இதனுடைய அர்த்தம் அல்லாஹ் எப்பொழுதும் பேசிக்கொண்டிருப்பது கிடையாது, அவனிடம் ஆற்றலாக அது இருக்கின்றது.
அல்லாஹு யஅலமு ஹைஸு யஜ்அல் ரிசாலத்தா என்று அல்லாஹ் நாடும் இடத்தில் தன்னுடைய அடியார்களை அனுப்புகின்றான். அவன் எங்கு தூதரை அனுப்பான் என்பதை அல்லாஹ்வே அறிகின்றான். பல வசனங்கள் இருக்கின்றன. நேரத்துக்கு கற்றுக்கொண்டு ஒரே ஒரு வருஷத்தை விட்டு வைக்கின்றேன். அல்லாஹ் கூறுகின்றான், மாகான் அலி பஷரின் ஐ யுகல்லிமஹுல்லாஹு இல்லா வஹ்யன் அவ் வரா ஹிஜாபிஹி அவ் யுர்சில ரசூலன் ஃபோ யுஹி இலைஹிம் பேசனி மினஸ் ஸமா. இங்கே எந்த ஒரு பஷரை பற்றி, எந்த ஒரு நபியை பற்றி, எந்த மனிதரை பற்றியும் எந்த ஒரு நபியை பற்றியும் கூறவில்லை. எந்த பஷருக்கும், எந்த ஒரு நபிக்கும், எந்த ஒரு மனிதருக்கும் அல்லாஹோடு உரையாடுவதற்கான ஆற்றல் இல்லை. ஆனால் அல்லாஹ் ஒரு பஷருடன், ஒரு மனிதரோடு, சாதாரண மனிதரோடு உரையாடுகின்றான். வஹி என்ற வகையில் மட்டுமே உரையாடுகின்றான். கடவுள் மூலமாக, உண்மையான கஷ்ஃபுகள், ஆன்மீக காட்சிகள் மூலமாக இருக்கின்றது. ரசூலை அனுப்பி அல்லாஹ் தான் நாடுவதை செய்கின்றான். இங்கு பஷர் என்ற சொல் கூறப்பட்டிருக்கின்றது. இன்னொரு வசனத்தை எடுத்து வைக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், அலா இன்ன அவுலியாவுல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம், கேட்டுக்கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக, அல்லாஹ்வின் நேசர்கள், அவர்கள் மீது எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் வேதனை அடையவும் மாட்டார்கள். எல்லா விதமான அச்சம் ஆகியவற்றை விட்டு அவர்கள் விலகி இருப்பார்கள். அவர்கள் யார்? அல்லதீன் ஆமனு வகானு எத்தக்கு, ரெண்டே நிபந்தனைகள். ஈமான் கொள்பவர்கள், மேலும் அல்லாஹ்வுக்காக தக்வா மேற்கொள்பவர்கள். அவருக்கு என்ன கிடைக்கின்றது? அடுத்த வசனம் கூறுகின்றது, லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர்களுக்கு இந்த வாழ்விலும் மறுமையிலும் அடுத்த வாழ்விலும் கூட புஷ்ரா, அவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கின்றது. லா தப்தீல் அலி கலிமாத்தில்லாஹி, அல்லாஹுடைய இந்த தீர்மானத்தில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது, யாரும் இதை மாற்ற முடியாது. அங்கு சில தப்லீகின் கீழ் இருக்கும் மக்களும் இருக்கின்றார்கள். இன்னொரு வசனத்தையும் கூறிவிடுகின்றேன். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன காலு ரபுன் அல்லாஹு சுமஸ்தகாமோ, எவர்கள் அல்லாஹுடைய ரப் என்ற பண்பதை மேற்கொண்டார்களோ, அல்லாஹுடைய கட்டளைகள் படி செயல்பட்டார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அதிகமாக வானவர்கள் அவர்கள் மீது இறங்குவார்கள். அல்லா தஹாஃபு வலா தஹஸனு, நீங்கள் துயரமடைய வேண்டாம். வாப்ஷிருபில் ஜன்னத்திலத்தி கொந்தும் துஅதூன், நீங்கள் அந்த சொர்க்கத்தினால் நற்செய்தி, அந்த சொர்க்க நற்செய்தியினால் நீங்கள் மகிழ்ச்சி அடைய விடுங்கள், அதற்கான வாக்குறுதி உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. திருக்குரானுடைய எந்த போதனையும் சரி, காலத்திற்கேற்ப அதில் அது மாறுவதில்லை. எப்பொழுதும் இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கும். அல்லாஹ்வே அதை பாதுகாப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கின்றான். ஆக இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு ஹாஃபிதூன் இருக்கின்றது. இது அல்லாஹ்வுடைய கலீம் என்ற அந்த பண்பு இருக்கின்றது. மற்ற பண்புகளைப் போன்று எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கின்றது, எப்பொழுதும் தொடரும். முஹம்மதிய உம்மத்துடைய ஒரு தனிச்சிறப்பாக இருக்கின்றது. வேறு எந்த உம்மத்திலும் இது இல்லை. முன்னர் அல்லாஹ் பேச மாட்டான் என்று கூறுகின்றார்கள். ஆக முஸ்லீம்களும் இது ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ் உரையாடுவதில்லை என்று. ஆக அவர்களது அனுபவம் கொள்வதே இல்லை. அல்லாஹ் தூய்மையானவனாக இருக்கின்றான். எனவே என்ன செய்கின்றார்கள்? எது விஷயத்தை கடக்கவில்லையோ அதை நிராகரித்து விடுகின்றார்கள். உண்மை இஸ்லாத்தின் மேன்மை, இஸ்லாத்தின் சிறப்பு என்னவென்றால், அல்லாஹுடைய எந்த ஒரு பண்பும் செயலிழந்து போவதில்லை. இந்த காலத்தும் இருக்கின்றது, இனியும் தொடரும். இது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்ப்பாகும். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நேயர்களே, இத்துடன் நம்முடைய இந்த இன்றைய நிகழ்ச்சி நிறைவேறுவதற்கான நேரம் இருக்கிறது. நிகழ்ச்சியின் நிறைவாக சையதுனா ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடைய ஒரு மேற்கோளை எடுத்து வைக்கின்றேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதன் இறைவன் மீதான அன்பு எனும் தீயில் விழுந்து தனது முழு இயல்பையும் எரித்துவிடும் போது அதே அன்பின் மரணம் அவனுக்கு ஒரு புதிய வாழ்வை அளிக்கிறது. அன்பும் ஒரு நெருப்பாகும், பாவமும் ஒரு நெருப்பாகும் என்பதை உங்களால் புரிய முடியாதா? எனவே இறையன்பு எனும் இந்த நெருப்பு பாவம் எனும் நெருப்பை இல்லாமல் ஆக்கிவிடுகிறது. நூல் காதியான் கே ஆரியா और हम रूहानी खजाइन தொகுதி 20 பக்கம் 448. நேர்களே, இத்துடன் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோடுடன் இதே தலைப்பில் உரையாடலை தொடர்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने। आओ लो
के यही नूर खुदा पाओगे। लो तुम्हें तौर तसल्ली